இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் எதுக்கு இந்த பதிவு போடுறேன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. ஒரு மரத்தோட தண்டு, அந்த வேரு, அந்த நொங்கு, அந்த இலை எல்லாமே ஒரு ஒரு சின்ன கழிவு கூட வராம, இந்த பனை மரத்துலருந்து மட்டும் தான் எல்லா பொருளுமே தயாரிக்கிறாங்க. ஆனா, அந்த எந்த ஒரு வேஸ்ட்டுமே இல்லாத மரம்னா இந்த மரம் தான். இப்போ அந்த நான் காட்சிய பார்த்துருப்பீங்க நீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 150, 100 மரங்கிட்டே இருக்கும். அவ்வளத்தையும் வெட்டியிருக்காங்க. இப்போ ஒரு பனை மரத்துலேருந்து ஒரு ஆளு வந்து ஒரு விவசாயம் பண்ணணும். அந்த கிழங்கெல்லாம், அப்புறம் அதில ஓலையெல்லாம் எடுத்து விக்கலாம். அப்புறம் பனை ஓலையில பெட்டி பண்ணலாம். ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. அது எல்லாமே பண்ணணும்னு ஒரு ஆள் நெனச்சு வந்தாங்கன்னா, 10 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டியிருக்காங்க. இது வந்து உண்மையான நியூஸா என்னன்னு தெரியல. ஆனா, அந்த மரத்த வெட்டினதெல்லாம் உண்மை. அது விவசாயத்துக்கு தான் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல கரெக்ட்டா. இப்போ கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பனைய வெட்டி வெட்டாம மூட்டோட புடுங்கி வச்சிருக்காங்க. இப்போ வந்து அதே மாரி தான் தென்னை மரமும். இப்போ தென்னை மரத்த கேட்டிங்கன்னா வந்து புடுங்கி வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பக்குவமா இருக்கும்போது புடுங்கி வச்சா ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க புடுங்கி வச்சு பழக்கம் கிடையாது எங்களுக்கு. இப்போ தென்னை மரம் கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வச்சு இல்ல. ஏன்னா தென்னை மரம் எல்லாருமே நம்ம வந்து தேங்காய் வந்து பதியம் போட்டு, அந்த தேங்காய் வந்து ஒரு பக்குவம் வந்தோம்னா புடுங்கி வைப்போம். அது நார்மலா தள்ளிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கண்ண கூட புடுங்கி வைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் நெறைய வேர் விட்டு வைக்கிறாங்க. அது கூட ஓரளவு தழுத்து வந்துரும். ஆனா பனைமரம் அப்படி வைக்கலாமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா பனைமரங்கிறது வந்து அது வந்து வேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அது வந்து ரிட்டர்ன் அதே வேர் வந்து வரணுமான்னு கேட்டா வராது. ஆனா தென்னை மரத்தில அப்படி கிடையாது. பக்கு வேர் வந்து நெறைய அடிக்கும். பனை மரத்துலேருந்து நான் வந்து நெறைய பார்த்த வரைக்கும் சொல்லுதேன். ஒரே வேர் தான் நீளமா போகும். அதில பக்கெல்லாம் ரொம்ப வந்த மாரி இருக்கா. தென்னை மரத்தில அப்படி கிடையாது. நெறைய பக்கு வரும். இப்போ நீங்க பனை மரத்த வந்து வைக்கீங்க. அத பராமரிக்கணும்னா நான் பாருங்க. இப்படி இருக்க மரத்த நான் எப்படி வெட்டுறேன்னு மட்டும் பாருங்க. வெட்டுறது பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 15 மட்டை 20 மட்டை வச்சுட்டு அழகா வெட்டி விட்டோம்னு வைங்களேன், அந்த பனை மரத்த வந்து நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 200, 300, 400 கொட்டை கிட்ட போட்டுரும் பனங்கொட்டை. அந்த கொட்டைய போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிழங்கு ரூ. 50, ரூ. 100 விக்கிறாங்க. அப்போ ரூ. 200 அதிலே ஒரு மாதம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைனாலும் கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து பனை மரம். அந்த மட்டை வந்து ஓலையை வந்து நம்ம பின்னி ஓலையில் நிறைய பருவம் பார்க்கலாம். அந்த மட்டையிலேருந்து கிறிஸ்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த ஒரு பனை மரத்துக்கு நல்லா கழிச்சு விட்டோம். ஏன்னா கேட்டீங்கன்னா, வாழைக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சல். இதே மாதிரி தான் விவசாயத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய பனையை வெட்டாமல் அந்த பனையில் உள்ள ஓலையை மட்டும் கழிச்சு விட்டு, அந்த ஓலையை வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு அடப்புக்குனாலும் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது. அதான் பனைமரத்தில் விளையக்கூடிய பொருள் உள்ளது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஓலையிலேருந்து நம்ம என்ன விசிறி தயாரிக்கலாம். இப்போ வந்து நல்லா டிஜிட்டல் இந்தியாவுக்கு போய் மாறிட்டு இருக்கோம். அதனால் வந்து விசிறிலாம் மறந்தாச்சு. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த பனைமரத்துலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்லேருந்து இப்போ கொழுக்கட்டை வைப்போம். அந்த கொழுக்கட்டைக்கு அந்த குருத்துலாம் எடுப்போம். அதில் ஒரு அழகான டேஸ்ட் வரும். அந்த வாடை, அந்த கொழுக்கட்டை அப்படியே ஒரு வாடை வரும். அந்த ஸ்மெல்லே தனி சுகம் தான். நம்ம குச்சல் வீட்டில் இருந்தாலே அந்த ஒரு கூலிங் அப்படியே இருக்கும். நீங்கள் என்னென்னு தான் ஒரு காங்கிரீட் வீடு கட்டி சிமெண்ட் என்னென்னா ஏசி போட்டாலும் சரி, அந்த ஏசி நார்மலாகவே கிடைக்குன்னா குச்சில் வீட்டில் கிடச்சிருக்கு. நாங்கள் அதில் ரொம்ப நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ சீட்லாம் போட்டு எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறோம். பனைமரத்துலேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, கருப்பட்டி, அப்புறம் கல், பதநீர், நொங்கு, கிழங்கு. இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள மக்களுக்கு எதுக்குமே இந்த பனைமரத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை. பனைமரத்தில் உள்ள என்னதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பனைமரம் வச்சிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தெரிவிட்டு எல்லாருக்கும். ஏன்னா பனைமரம்